அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். 2011ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2011 தேர்தல் முடிவை எதிர்நோக்கி திமுக இருந்த காலகட்டம். ஆட்சியின் போது முழுக்க தமிழகத்தின் தமிழக மக்களின் நலன் சார்ந்த பொது பிரச்சனைகளின் தீர்வை பலிகொடுத்தும் தன்னையும் தனது ஆட்சியையும் குடும்ப அரசியலாக்கி தனது அதீத பற்றில் இருந்து கொண்டு சட்டம் ஒழுங்கு நிர்வாக சீர்கேடு செய்ததுமாக தமிழகத்தில் திமுக உடன்பாடு இல்லாத ஆட்சியாக இருந்த காலகட்டம். இதை சுட்டிக்காட்டி ஒரு ஆட்சியில் ஊழல் நடவடிக்கை, சட்ட ஒழுங்கு சீர்கேடு மக்களை எவ்விதம் பாதித்து இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அப்போது தமிழக முதல்வராக இருந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்களிடம் அன்பு உதயம் தலைவர் எம் சுபாஷ் பாபு அவர்கள் வெளியிட்ட கடித வரிகள் இவை. இந்த நிலையில் இந்த தேர்தலில் மீண்டும் ஒரு முறை தமிழக மக்கள் ஆட்சியை தங்களிடம் ஒப்படைக்க விரும்பவில்லை என்ற அடிப்படையில் செய்தியை அவரிடமே நேரடியாக கடிதம் மூலம் தெரிவித்து எழுதப்பட்ட கடித வரிகளின் உரை தொகுப்பு இது. மாண்புமிகு டாக்டர் திரு மு கருணாநிதி அவர்களுக்கு வணக்கம். நான் ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் பேரனாவேன். 1922ஆம் ஆண்டில் காங்கிரஸில் அடியெடுத்து வைத்து என் தாத்தா அவர்கள் காந்தியம், சர்வோதயம், ஆன்மீகம் என பணிகளில் ஈடுபட்டு ஒரு மனநிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர். 1970ஆம் ஆண்டு என் தந்தை அவர்கள் தமிழ் தேசிய மாணவர் குழு அமைப்பாளராக கல்லூரி நாட்களில் தொடங்கி ஒரு தேர்தலை சந்தித்து பின்னாட்களில் மக்கள் நலப்பணிகளில் ஈடுபட்டு முழுமையான நிறைவான வாழ்க்கை வாழ்பவர். தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் யூனியனில் மாநில அமைப்புச் செயலாளராக பணியாற்றிய நான் எனது தலைமையின் போக்கில் செயல்பட உரிய அங்கீகாரம் கிடைக்காத நிலையில் கட்சியினை சிதைவு செய்கிற வேலையினையோ, கட்சியை பிரித்து கொண்டு வெளியே வருகிற வேலையினையோ, அந்த கட்சி கூட்டத்தை சேர்த்து கொண்டு வெளியேறுகிற வேலையினையோ, கட்சிக்குள் இருந்து கொண்டே குழப்பத்தை விளைவிக்கிற வேலையினையோ செய்யாது நான் தனித்தன்மையில் அன்புதயம் நிலையில் இருந்து கொண்டு மக்கள் பணியாற்றி வருகிறேன். பல்வேறு காலகட்டங்களில் தமிழக முதல்வர் என்ற அடிப்படையில் என் தந்தை தங்களிடம் கடிதத்தில் பல்வேறு கருத்து உணர்வுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும், அது விழலுக்கு இறைத்த நீரானது என்பதும் அது ஒரு வரலாறு என்பதையும் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இப்போது மீண்டும் தமிழக முதல்வர் என்ற அடிப்படையில் இன்றைய அரசியல் நிலையினை தேர்தல் முடிவுக்கு முன்பே தங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் 40 ஆண்டு கால சோர்வுகளை மனதில் சுமந்து கொண்டு ஆதங்கங்களை அசைபோட்டு உணர்வுகளை வெளிப்படுத்த முயலும் ஒரு ஆரோக்கியமான அரசியல் கருத்து பகிர்மானம் என்ற வட்டத்தில் இக்கடிதம் அன்புதயம் சார்பாக எங்கள் அரசியல் நிலைப்பாட்டினை உங்கள் முன் வைக்கிறோம். ஏதோ எழுதிவிட்டார் வழக்கமாக கேள்வி பதில் உருவாக்கி அதில் உங்கள் எண்ண அலைகளை பதிவு செய்து அடுத்த பாகம் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திற்கு அடுத்த சில பக்கங்களை உருவாக்கி கொள்ளலாம் என்று மட்டும் நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக உண்டு. காரணம், ஒரு தமிழ் எழுத்தாளர் எழுத்தின் அசைவுகளை, நெளிவு சுழிவுகளை நாடிப்பிடித்து உணர சொல்லித்தர வேண்டியதில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். தமிழகத்தில் தாங்கள் தலைவராக இருக்கக்கூடிய திமுக கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எல்லாம் ஒரு உடன்பாடு இல்லாத ஆட்சியாகவே இருந்து வருவதை, வரலாற்று பதிவாகவே உற்று பார்த்து கொண்டிருப்பதை தங்கள் பார்வைக்கு பணிவுடன் கொண்டு வருகிறோம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் லஞ்ச ஊழலும் திமுக இரு கண்களாக கொண்டு அரசியலில் ஆட்சி செய்ததை தமிழக மக்களாகிய நாங்கள் பொறுத்து கொண்டோம். இதே வேளையில் தாங்கள் உங்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களை தேர்தலின் போது கொண்டாடுவதும் தேர்தலுக்கு பிறகு பழிப்பதும் ஒரு
தமிழக முதல்வராக எதிர்க்கட்சி தலைவராகவும் ஒருவித கைங்கரிய அரசியலை கைக்கொண்டு வருவதை பொறுத்து கொண்டோம். ஆனால் அதே வேளையில் ஒரு அரசாக மக்கள் நலப் பணிகள்தான் செய்யவில்லை. அதுபோன்றதொரு நிலையில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்கு அரசு எந்திரம் வழிகாட்டியாக இருப்பதற்கு மாறாக அவர்களின் நம்பிக்கையை லஞ்ச லாவணியத்தால் பொய்த்து போகும்படி தமிழக முதல்வராகிய தாங்கள் செயல்பட்டதன் விளைவு தமிழகத்தில் உங்கள் ஆட்சி காலத்தில்தான் நக்சல்பாரி அமைப்புகள் தமிழகத்தில் உருவெடுத்தது என்பது அரசு எந்த அளவிற்கு இளைஞர்களின் நம்பிக்கையை பொய்த்து போகச் செய்கிறது என்பதை தாங்கள் உணர வேண்டும். இத்தகையதொரு நிலையில் இளைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆதரவளிக்க வேண்டிய அரசு அவர்களின் நம்பிக்கையை சீரழித்ததை கூட பொறுத்து கொண்டோம். அதே வேளையில் இலங்கை தமிழர் பிரச்சனையில் திமுக அரசு திமுக தலைவராகிய தாங்கள் சட்டமன்றத்தில் தமிழக முதல்வராகவும் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவராகவும் உங்களது நிலைப்பாட்டில் ஒரு கொள்கை முடிவு எடுத்திருந்தால் கூட அது பிரச்சனையில் தீர்வு காண்பதற்கான வழி என்று நாங்கள் எண்ணியிருப்போம். இத்தகையதொரு சூழ்நிலையில் தாங்கள் தமிழக அரசாக இப்பிரச்சனையில் தீர்வு காண்பதற்கு பதிலாக மத்திய அரசின் கொள்கை முடிவுகளுக்கு விரோதமாக உங்களுடன் கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் அரசுக்கு எதிராக உங்களது நிலைப்பாடு அமைந்ததன் விளைவு தமிழர்களை தூண்டிவிட்டு திரைப்படத் துறையினரை செயல்பட வைத்ததன் விளைவு அவர்கள் இலங்கை தமிழர் பிரச்சனையில் தீர்வு என்ற அடிப்படையில் அரசு கொள்கை முடிவு அரசியல் தீர்வு அவர்களின் கருத்துக்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக தேச பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிப்பதாக இருக்கிறது என்று அவர்களை தேச பாதுகாப்பு சட்டத்தில் அரசே கைது செய்ய போனது என்பதுதான் தனிநபர் பாதுகாப்புக்கு ஒரு கேள்விக்குறியானது என்பதை தமிழகம் கண்டு அதிர்ச்சி அடைந்தது என்பதை அன்புதயம் உற்று நோக்கியது. இந்த சூழ்நிலையில்தான் தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழக அரசு மக்களின் தனிநபர் பாதுகாப்பினை கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறது என்று அன்புதயம் தனது நிலைப்பாட்டினை மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தெளிவுபடுத்திய அதே வேளையில் இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு 21 வழிகாட்டுதலுடன் கூடிய தீர்வினையும் தனிநபர் பாதுகாப்பினையும் வலியுறுத்தி காட்டியது. அதே வேளையில் மத்திய புலனாய்வு பிரிவு மாநில அரசு கட்டுப்பாடு இன்றி நேரடியாக தங்களது அறிக்கையினை மத்திய அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அன்புதயம் விரிவானதொரு அறிக்கையினை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்துறை அமைச்சகம் வெளித்துறை அமைச்சகம் மேன்மை தங்கிய குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கு எழுதியது. அதனைத் தொடர்ந்து கம்பம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் மதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை அதே தொகுதியில் நிறுத்தி ஜனநாயக விரோத போக்கையும் திமுக தலைவரின் தலைமையில் திமுக அரசின் தலைமையில் அரங்கேறுவதை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற ரீதியில் கம்பம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அன்புதயம் மக்கள் வேட்பாளராக அன்புதயம் நிலைப்பாட்டில் நான் போட்டியிட்டேன். அப்போது மனு தாக்கலின் போது காங்கிரஸ் ஒட்டு திமுகவாக செயல்படுவதாக கூறி எனது நிலைப்பாட்டினையும் திமுக அரசின் ஜனநாயக விரோத போக்கு அரசியலை மக்கள் மத்தியில் எடுத்து வைத்து என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தினை 25 கிராமங்களில் 50 கூட்டங்களில் எடுத்து வைத்தோம். தமிழகத்தில் ஒட்டுமொத்த பத்திரிகைகளை தங்களது பொறுப்பில் கொண்டு வந்த திமுக தலைவராகிய தாங்கள் எந்த செய்தியினையும் அன்புதயம் தொடர்பாக வெளிவராமல் பார்த்து கொண்டீர்கள். தமிழக முதல்வராக கண்ணியமாக அரசியலை தாங்கள் அந்த தேர்தலில் கையாளவில்லை என்பதை அந்த தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டோம். அது கண்ணியமான அரசியலை எதிர்நோக்கி களமிறங்கிய அன்புதயத்திற்கு ஏமாற்றத்தினையே அளித்தது என்பதை தமிழக முதல்வராகிய தங்களின் பார்வைக்கு வேதனையுடன் கொண்டு வருகிறேன். இதே வேளையில் அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒரு கட்சி தலைவருக்குள்ள வேலையினையும் மீறி வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு ஜனநாயகத்திற்கு விரோதமாக தேர்தல் விதிமுறைகளையும் மீறி செயல்பட்டதையும் நாங்கள் தொகுதி முழுவதும் பிரச்சாரத்தின் போது கண்டு அதிர்ச்சியுற்றது அன்புதயம் என்பதையும் சுட்டிக்காட்டுவது எங்கள் தார்மீக கடமை என்று கருதுகிறோம். அதே வேளையில் தொகுதி முழுவதும் எங்களது பிரச்சாரத்தின் போது திமுக தேர்தல் அராஜக போக்கினை செயல்படுத்தியதையும் அதற்கு முதல்வர் கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்தல் அலுவலர் ஆகியோரின் ஒத்துழைப்போடு ஜனநாயக ரீதியிலான தேர்தலையே ஒரு சம்பிரதாய நிகழ்ச்சியாக்கி திமுக விகிதாச்சார அடிப்படையில் தேமுதிகவுடன் ஓட்டு பங்கீடு செய்து கொண்டு திமுக வெற்றி பெற்றதை ஓட்டு எண்ணிக்கை என்று ஜனநாயக விரோத போக்கினை பட்டி தொட்டிகளிலும் அரங்கேறியதை கண்டோம். வாக்காளர்களின் சுதந்திரத்தை பறித்து கொண்டு
தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஒருவித அச்சோணர்வினை ஏற்படுத்தி வாக்குகளை சிதறாமல் கொண்டு சேர்ப்பதற்கு அத்தனை அராஜக போக்கினையும் தொகுதி முழுவதும் வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு செய்கிற நாள் வரை ஒருவித பீதியை வாக்காளர் மத்தியில் உருவாக்கி உலாவ விட்டு கொண்டுதான் இருந்தது. ஜனநாயகத்திற்கு எதிராக மறைமுக ரவுடிச சர்வாதிகார போக்குகளை தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கு அன்புதயம் தனது தேர்தல் பங்களிப்பில் வாக்காளர்கள் எத்தகைய நிலையை சந்தித்தனர் என்பதையும், இது போன்றதொரு தேர்தல் எதிர்காலத்தில் நடத்துவீர்களேயானால் எனது தேர்தல் அடையாள அட்டையினை தேர்தல் ஆணையத்திற்கு திருப்பி கொடுத்து விடுவேன் என்று ஏமாற்றத்தினை ஆதங்கத்தினை வெளிப்பாடாக தெரிவித்திருந்தேன். இதேபோல் அன்புதயம் நிலைப்பாட்டில் கம்பம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் சந்தித்த சோர்வுகள், தடைகள், அச்சுறுத்தல்கள், அரசின் நடைமுறை போக்கு குறித்து கம்பம் சட்டமன்ற இடைத்தேர்தல் தேர்தல் கண்ணோட்டம் என்கிற பொருளில் ஒரு ஆய்வு அறிக்கையினை நாங்கள் அனைத்து பத்திரிகைகளுக்கும் தெரியப்படுத்தியது என்பதை தமிழக முதல்வர் அவர்களின் பார்வைக்கு அன்புதயம் தார்மீக கடமையாக சுட்டிக்காட்ட விரும்புகிறது. கம்பம் சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்தும் பெற்ற வெற்றி குறித்தும் வெளியிட்ட தேர்தல் கண்ணோட்டத்தில் இது எல்லாம் வெற்றி என்று கூறிக்கொள்வீர்களே, ஆனால் அவர்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் அன்புதயம் கூறிக்கொள்ள விரும்புவது இதுதான்: உங்களின் முகத்தை நீங்களே கண்ணாடியில் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்று அன்புதயம் தன் நிலைப்பாட்டினை அந்த காலகட்டத்திலேயே வெளிப்படுத்தியது என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட அன்புதயம் விரும்புகிறது. தங்களை பொறுத்தவரை அரசியல் கொள்கை முடிவு எது என்றும் அரசின் கொள்கை முடிவு எது என்பதையும் தீர்க்கமாக ஒரு நிலைப்பாடு இல்லாததுதான் தமிழகம் சார்ந்த பிரச்சனைகளில் தீர்க்கமாக கொள்கை முடிவு தீர்வு கண்டிட முடியாமல் போனதற்கு ஒரு காரணமாக இருந்து வருகிறது என்று அன்புதயம் கருதுகிறது. அண்டை மாநிலங்களுடன் சுமூகமான உறவினை வளர்க்காமல் இருந்ததும் வேற்றுமை உணர்ச்சிகளை மக்கள் மத்தியில் உருவாக்கி விட்டதுதான் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு பெறாமல் இருக்கிறது என்பதை தாங்கள் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். இது போன்றதொரு நீண்டகால பிரச்சனைகளை ஒரு அரசியல் கட்சியினை தொடர்ந்து நடத்துவதற்கு உதவுகிறது என்கிற அடிப்படையில் திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுகின்ற தாமதமோ என்று ஐயப்பாடு உருவாகிற நிலையினைத்தான் தாங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்றுதான் அன்புதயம் எண்ணத் தோன்றுகிறது. இலங்கை தமிழர் பிரச்சனையாகட்டும், முல்லை பெரியாறு அணைக்கட்டு பிரச்சனையாகட்டும், காவிரி நீர் பிரச்சனையாகட்டும், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டமாகட்டும், அனைத்தும் இப்போது ஆரம்ப கட்ட நிலையிலேயே இருப்பதாகத்தான் தாங்கள் இப்போது பேசக்கூடிய பேச்சுக்கள் துணி அமைந்து வருகிறது என்பதை பார்க்கும்போது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்க தெரியவில்லையா, அல்லது தீர்வுகள் பெறுவதில் உங்களுக்கு இன்னும் முழுமையான ஈடுபாடு இன்னும் வரவில்லையா என்பதுதான் தெரியவில்லை. இது போன்ற பிரச்சனைகளில் திமுக அரசியல் ரீதியாக தீர்வு காண எண்ணியிருக்கிறதா, அல்லது தமிழக அரசின் பொதுக்கொள்கை முடிவின் அடிப்படையில் தீர்வு கண்டுவிடலாம் என எண்ணியிருக்கிறதா என ஆராயத் தொடங்கும்போது அது 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துவதற்கு மத்திய அரசுடன் அண்டை மாநிலங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு மத்தியிலோ அல்லது மாநிலத்திலோ கூட்டணியிலோ அல்லது தனித்தோ கூட்டணியுடன் 5 ஆண்டு காலம் கடத்திவிட்டால் போதும் என்ற தமக்கு சாதகமாக முடிவெடுப்பதற்குத்தான் அதிகமாக இந்த பிரச்சனைகள் தீர்வு காணவில்லை என்றால் இது திமுகவுக்கு அரசியல் நடத்தத்தான் உதவுகிறது என எண்ணத் தோன்றுகிறது. நம்மை போன்று மொழி ஈடுபாடு இருக்கக்கூடிய கேரளத்தில் மொழி உணர்வு தூண்டாமல் முல்லை பெரியாறு பிரச்சனையை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் மத்திய அரசுடன் சுமூகமாக உறவு ஏற்படுத்தி மாநிலத்தின் கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்களுடன் அவர்கள் மாநிலத்திற்கு சாதகமாக நிலையை செயல்படுத்தி வருகிற நிலையில் இன்னும் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மத்திய அரசுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் திமுகவால் கையாளப்பட்டு வருவதால் தான் இத்தனை ஆண்டுகால நிகழ்வுகளை காணும்போது அன்புதயம் எண்ணத் தோன்றுகிறது. இதுபோன்று கர்நாடகாவிலும் மதச்சார்பற்ற ஜனதாதளம், பாஜக என 2 ஆட்சியாளர்கள் இருந்தபோதும் கூட மத்தியில் காங்கிரசுடனான கூட்டணி இல்லாத போதும் அவர்கள் சிந்தனை மொழி ரீதியிலான மாநில அளவிலான மொழி துவேஷத்தை பிரதிபலிக்காமல் பிரச்சனைகளின் அடிப்படையில் தமது மாநிலத்திற்கு சாதகமான நிலையில் பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஒருமுறையாவது எதிர்க்கட்சி தலைவராகவோ அல்லது ஆளுங்கட்சி முதல்வராகவோ கடந்த 12 ஆண்டுகளாக மத்தியில் பாஜக கூட்டணியிலும் பின்பு 2 முறை காங்கிரஸ் கூட்டணியிலும் மத்தியில் இருந்து வருகிற திமுகவால் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தார்மீக ரீதியிலாக தீர்வு கண்டிட இயலவில்லை என்றால் இதில் அரசியல் நாடகம் என்பதை தவிர சொல்வதற்கு ஒன்றுமில்லை. தமிழக மக்களின் அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு முக்கியத்துவம்
அளித்ததாக காண முடியுமா என்பதை தமிழக முதல்வராகிய நீங்கள்தான் இதனை தெளிவுபடுத்த வேண்டும். அன்னை இந்திரா அவர்களும் சரி, அன்னை சோனியா அவர்களும் சரி, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களுக்கான அரசியலில் மத்திய அரசை தொடர்ந்து நடத்துவதற்கு, மத்தியில் கூட்டணி முறியாமல் இருப்பதற்காக விட்டு கொடுத்ததுதான் இருக்கிறீர்களே ஒழிய, ஒரு முறையாவது தமிழக மக்கள் நலனில் முனைப்பு காட்டி பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிட அரசியல் ரீதியாக தாங்கள் முடியவில்லை என்பதைத்தான் குற்றச்சாட்டாக அன்புதயம் உங்கள் முன் வைக்கிறது. எந்த ஒரு பிரச்சனையிலும் ஒரே பிரச்சனையில் ஆளுங்கட்சியானால் ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சியானால் ஒரு நிலைப்பாடு, மத்தியில் கூட்டணி வைத்தும் தனிப்பெரும்பான்மை அரசும் அமைக்கிற போது அப்போது ஒரு நிலைப்பாடு, மத்தியில் கூட்டணி ஆட்சி என்று இருந்தாலும் எல்லாவற்றிலும் கணக்கு போட்டு செயல்பட தெரிந்த திமுக தலைவரான தங்களுக்கு அடிப்படை பிரச்சனைகள் குறித்து மட்டும் அதில் விட்டு கொடுக்கும் தன்மையில், தமிழக மக்கள் சார்பாக விட்டு கொடுக்கும் தன்மை மட்டும் ஒரு தமிழக முதல்வராக, திமுக தலைவராக தமிழக மக்கள் கண்டதில்லை என்பதை அன்புதயம் தெளிவுபடுத்தி உங்களிடம் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இத்தகையதொரு ஜனநாயக விரோத போக்கு, மக்கள் விரோத போக்கு எங்களை போன்ற நடுநிலையாளர்களுக்கு அரசு மட்டத்தில் அவநம்பிக்கையை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனது அரசை 5 ஆண்டு காலம் பூர்த்தி செய்வதற்காக மாநில அரசிலும் சரி, மத்தியிலும் சரி, நிர்பந்தத்தின் அடிப்படையில் அண்டை மாநிலங்களுக்காக தமது கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கிற கட்சிகளுக்காக மத்திய அரசு நிர்பந்தத்தின் அடிப்படையில் மாநில அரசாக, தமிழக அரசாக விட்டு கொடுத்துத்தான் இருக்கிறீர்களே ஒழிய, ஒரு முறையாவது தமிழக மக்களை சிந்தித்து ஒரு நடவடிக்கையாவது எடுத்தீர்களா என்பதுதான் தமிழக மக்கள் சார்பாக அன்புதயம் உங்கள் முன் வைக்கும் கேள்வி. மாநிலத்தில் தனிப்பெரும்பான்மை இல்லாத போதும் காங்கிரஸ் விட்டு கொடுத்ததின் அடிப்படையில் தனிப்பெரும்பான்மை அரசு பெற்ற அரசை விட ஒரு படி மேலே தன்னுடைய அதிகாரத்தை திமுக செலுத்தியிருக்கிறது என்பதுதான் அன்புதயம் ஆணித்தரமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இது தமிழக மக்களின் நலனுக்காக இருந்திருந்தால் அதனை அன்புதயம் வரவேற்றிருக்கும். அதே வேளையில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தளவில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, லஞ்ச ஊழல் லாவணியம் மத்தியில் திமுகவால் அரங்கேற்றியிருந்த போதிலும் அது மக்கள் மத்தியில் வெளிச்சத்திற்கு வராமல் இருந்த நேரத்தில் தேர்தலில் ஜனநாயகத்திற்கு விரோதமாக வெற்றிகளை ஒரு சில இடங்களில் தங்களது ஆளுங்கட்சி அதிகாரத்தின் வெற்றியாக இத்தகைய ஜனநாயக விரோத போக்கிற்கு எங்களை போன்ற நடுநிலையாளர்களாலும் விரும்பி வாக்களித்திருப்பார்கள் என்று எண்ணினால் அது மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு கிடைத்த மரணடியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். தமிழகத்தில் 3வது ஒரு வலுவான அணி இல்லை என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அதிமுகவுக்கு மாற்று ஒரு திமுக என்று மக்கள் நிலைப்பாடு இருந்து வருகிறதே ஒழிய, ஒரு முறையாவது அவர்கள் தங்கள் நிலைப்பாட்டில் வாக்காளர்களாகிய தமிழக மக்கள் கடந்த கால நிகழ்வுகளை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, லஞ்ச ஊழல் லாவணியம் மாநில அளவில் பொறுத்து கொண்டு வாக்களித்தார்கள். ஆனால் இதுபோன்றதொரு தார்மீக ரீதியிலான ஆதரவு அளித்தாலாவது மக்கள் நலப்பணி ஆற்றுவார்கள் என எண்ணித்தான். தமிழக மக்களின் நம்பிக்கை பொய்த்துப்போன நிலையில் ஜனநாயக ரீதியிலான ஒரு நம்பிக்கையினை தேர்தல் மூலம் ஏற்படுத்தி விட வேண்டும் என்று அன்புதயம் எண்ணியது. கம்பம் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் அராஜக போக்கோடு கூடிய வெற்றியை பெற்றதன் விளைவு, இத்தகைய வெற்றியை ஜனநாயகத்திற்கு எதிராக தேர்தல் விதிமுறைகளுக்கும் மீறிய வெற்றியாக காட்டிக்கொண்டதன் விளைவு, மத்தியிலும் மாநிலத்திலும் அதிகார துஷ்பிரயோகத்தில் உச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்பதுதான் அன்புதயம் நிலைப்பாடாக கருதுகிறது. இத்தகைய நிலையில் தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2011 அத்தகையதொரு அராஜக தேர்தலாக அமைந்துவிடக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கையோடு மாநிலத்தில் நல்ல தேர்தல் நடத்தி காட்டிட வேண்டும் என்கிற ஆதங்கத்தோடு ஒரு செயல்முறை திட்டத்தினை அன்புதயம் வகுத்தது. இந்த தேர்தலில் கடந்த கால அராஜக தேர்தல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படுத்தி ஜனநாயகத்திற்கு எதிராக தேர்தல் ஏற்படுத்தி அதில் தமிழக அரசு ஆளுங்கட்சியாகவே இருந்து கொண்டு மத்திய அரசுடன் கூட்டணியில் இருக்கும் திமுக கடந்த கால வெற்றி ஃபார்முலாக்களை பயன்படுத்தி வெற்றி பெற்றுவிட முடியாது. ஏனெனில் ஊழலின், சட்டம் ஒழுங்கின்மையின் அத்தனை விஷயங்களும் வாக்காளர் பெருமக்கள் கண்கூடாக கண்டுவிட்டனர். இத்தகைய சூழ்நிலையில் சுதந்திரமான தேர்தல் அவசியம். இதில் வாக்காளர் வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு செய்யும் வாக்குகள் எந்த ஒரு அச்சவுணர்வுமின்றி சுதந்திரமான தேர்தல், ஜனநாயகத்தில் நம்பிக்கையற்று போனவர்களையும் இந்த தேர்தலில் பயன்படுத்திவிட வேண்டும் என்கிற ஒரே கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக அன்புதயம் கருதியதன் விளைவு, ஒரு நல்ல தேர்தல் நடத்துவதற்குரிய
அத்தனை சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்ததன் அடிப்படையில் மேன்மைதங்கிய பாரத குடியரசுத் தலைவர், மேன்மைதங்கிய பாரத பிரதமர், இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் மேதகு தமிழக ஆளுநர் ஆகியோருக்கு கட்டுக்கோப்பாக ஜனநாயக நெறிமுறையினை காப்பாற்றிட தேர்தலின் அவசியத்தை நிர்வாக ரீதியாக சீர்திருத்தத்தால்தான் முடியும் என்று அன்புதயம் கருதியதன் விளைவாக தனது அரசியல் நெறிமுறையினை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நிர்வாக ரீதியிலான தனது கருத்துக்களை தெளிவுபடுத்தியதன் விளைவாக தமிழகத்தில் ஒரு நல்ல தேர்தல் நடந்தேறியிருக்கிறது என்று மக்கள் பாராட்டக்கூடிய அளவில் அமைந்துள்ளது என்பதை எண்ணி அன்புதயம் மனநிறைவு கொண்டுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் தேர்தல் வாக்குப்பதிவு நாள் முதல் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாள் வரை தேர்தல் எண்ணிக்கை நாளன்று ஒரு நிர்வாக ரீதியிலான செயல்பாடு எவ்விதத்தில் அமைய வேண்டும் என்று தேர்தலுக்கு பிறகு மீண்டும் ஒரு விரிவான அறிக்கையை அன்புதயம் சார்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு மேன்மைதங்கிய பாரத குடியரசுத் தலைவர், மேன்மைதங்கிய பாரத பிரதமர் ஆகியோருக்கும் அன்புதயம் தன் நிலைப்பாட்டினை தெளிவுபடுத்தியிருக்கும் இவ்வேளையில் தமிழக அரசு, திமுக தலைவராகிய தாங்கள், பிரதமர் அன்னை சோனியா அவர்கள் அமைதியான தேர்தல் நடத்துவதைக் கண்டு அமைதி காத்து வரும் வேளையில் காங்கிரஸ் சார்பாக மத்தியில் இருக்கிற மத்திய அமைச்சர் மாண்புமிகு திரு ப. சிதம்பரம் அவர்கள் தேர்தல் ஆணையத்தை கண்டிக்க வேண்டும் என்று உங்கள் விருப்பத்தினை அவர் அறிக்கை மூலம் வெளிப்படுத்தியிருப்பதை பார்க்கிறபோது இதில் காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தமிழகத்தில் மட்டும் கண்டிப்பாக நடைமுறை செயல்படுத்தப்பட்டு வருவதாக ஒரு எதிர்ப்பினை, நிர்பந்தத்தினை அந்த அமைச்சருக்கு அன்னை சோனியாவின் ஒப்புதல் இல்லாமலேயே தமக்கு சாதகமாக நீங்கள் தேர்தல் ஆணையத்தை அந்த அமைச்சர் கண்டிப்பதோடு அந்த மத்திய அமைச்சரை உயர்திரு ப. சிதம்பரம் அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா என்கிற ஐயப்பாட்டை தமிழக மக்களுக்கும் அன்புதயத்திற்கும் ஏற்பட்டிருக்கிறது. இதனை காங்கிரஸ் தலைவர் அன்னை சோனியா அவர்கள் நிலையினை, உறுதித்தன்மையினை இந்த விஷயத்தில் அறிந்து கொள்ள அன்புதயம் விரும்புகிறது என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் நல்ல முறையில் ஒரு நிர்வாக போக்கு செயல்படுகிறது என்றால் அதை பாராட்ட வேண்டும். அதை விடுத்து கடந்த 4½ ஆண்டு காலம் காவல்துறையை கையில் வைத்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கின்மையை ஏற்படுத்தி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அதே நிலை தொடராமல் அவர்கள் இந்த தேர்தல் நேரத்தில் தம் கையிலிருந்து விலகி ஒரு சரியான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்றவுடன் அதில் ஆளுங்கட்சி என்பதை விட அதில் எதிர்க்கட்சி போன்று திமுக குமுறியதை தமிழக மக்கள் உற்று பார்த்து கொண்டு இருந்ததையும் இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் நேர்மையான போக்கினை மக்கள் பாராட்டவே செய்தார்கள் என்பதுதான் அன்புதயத்திற்கு கிடைத்த ஜனநாயக ரீதியிலான வெற்றி. அப்படியானால் கடந்த 4½ ஆண்டு கால உங்களின் ஆட்சியின் நிலையினை எவ்விதம் கண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தயவு செய்து நுண்ணிப்பாக உற்று பார்த்து உங்கள் அரசியலை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று அன்புதயம் விரும்புகிறது. இந்த நிலையில் தாங்கள் மாநில அரசியல் தாண்டி தேசம், தேசியம், சர்வதேசம் என தங்கள் அரசியல் பார்வையில் விமர்சனங்களை உதிர்க்க ஆரம்பித்துள்ளீர்கள் என்பதை தமிழகம் காணத் தொடங்கிவிட்டது. இப்போது இந்த தேர்தல் தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2011 ஏப்ரல் 13ஆம் தேதி நடந்து முடிந்த நாளிலிருந்து இன்று வரை நீங்கள் உதிர்க்கிற வார்த்தைகள் எல்லாம், வரிகள் எல்லாம் தமிழகம் கேள்விப்பட்டிராத ஒன்றாக இருக்கிறது. மிக மிக வித்தியாசமான தங்கள் அரசியல் வாழ்வில் தாங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியதே இல்லை. தேசம், பாதுகாப்பு போன்ற வார்த்தைகளில், வரிகளில் ஒரு ஈடுபாடான பேச்சு இருப்பதாக காட்டிக்கொள்ள முயற்சிக்கின்ற செயற்கைத்தனம், இப்போது பயங்கரவாதம் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் போன்ற வார்த்தைகள், வரலாற்றினை உருவாக்குவதற்காக தத்துவங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிற பணிகள் செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்பது மட்டும் நன்றாக தெரிந்திருக்கிறது. இந்த நிலையில் அன்புதயம் தன் கருத்தினை பகிர்ந்து கொள்வது தனது தார்மீக கடமை என்று கருதுகிறது. தங்களின் அரசியல் பயணம் தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை தமிழக முதல்வராக, எதிர்க்கட்சி தலைவராக என நீண்டதொரு அரசியல் வரலாற்றை கடந்து செயல்பட்டு தற்போது முதல்வராக பணியாற்றும் தாங்கள், தமிழக முதல்வராக அண்டை மாநிலங்களுடன் தமிழக மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நதிநீர் பிரச்சனைகளில் தீர்வு காண்பதற்கு இயலவில்லை. தமிழக முதல்வராக இத்தனை ஆண்டு காலம் இலங்கை தமிழர் பிரச்சனையில் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நீண்ட காலமாக வர முடியாத நிலையிலேயே இருக்கிறீர்கள். இத்தகைய சூழ்நிலையில் இலங்கை தமிழர் மக்களுக்காக போராடிய தலைவர் இன்று இல்லை. ஏற்கனவே சிறுபான்மை மக்களை தடா வழக்கிலிருந்து விடுவிப்பதாக அறிவித்து
அவர்களுக்கு இன்று வரை நிரந்தரமான ஒரு தீர்வினை ஏற்படுத்தி கொடுக்க தெரியவில்லை. கடந்த பாஜக கூட்டணியில் இருந்து திமுக சேது சமுத்திரம் திட்டம் தொடங்கி இப்போது பிரச்சனை ஏற்படுகிற சூழ்நிலையில் சம்பந்தப்பட்ட துறைகளுடன் அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கு மாறாக மத ரீதியான சிக்கலை ஏற்படுத்தி இருக்கும் வேளையில் தேர்தலின் போது மட்டும் மத நல்லிணக்கமாக பேசுவதும் தேர்தலுக்கு பிறகு சிறுபான்மை மக்களுக்கு ஒதுக்கீடு பட்டியலில் மாறுதல் எல்லாம் சமூகத்தில் மக்கள் நலன் என்பதை மீறி வாக்கு சேகரிக்கும் தேர்தல் அறிக்கையில் வெளியிடுவதும் அதனை செயல்படுத்துவதுமாக எல்லாம் வாக்குகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறதே ஒழிய இமியளவும் மக்கள் நலன் என்ற அடிப்படையில் அரசு நடைமுறைப்படுத்தப்படுவதாக காண முடியவில்லை. இத்தகையதொரு சூழ்நிலையில் தமிழக பிரச்சனைகளிலும் தேசிய பிரச்சனைகளிலும் தலையிட்டு அரசியல் நடத்தி வரும் வேளையில் ஆட்சியில் இருக்கும் வரை திட்ட பயன்பாடு குறித்த கேள்விகளுக்கு அண்டை மாநிலங்களுடன் வெளிநாட்டுடன் ஒப்பிட்டு கணக்கு விளக்கம் அளித்து குதூகலப்பட்டு விமர்சித்து வந்த தாங்கள் இப்போது தமிழக முதல்வர் என்பதையும் மீறி சர்வதேச பிரச்சனைகளிலும் சர்வதேச பயங்கரவாதம் தொடர்பான நடவடிக்கைகளில் தங்களது விமர்சனம் தலையீடு இருப்பது குறித்து அச்ச உணர்வு நடுநிலை போக்கோடு எந்த பிரச்சனையையும் பரிசீலித்து ஆராய்ந்து பார்க்கிற அன்புதயத்திற்கு சமீப காலமாக உங்களது அறிக்கையை வாசிக்கிற போது ஏற்படுகிறது. கடந்த கால இலங்கை தமிழர் பிரச்சனையில் அமைதிப்படை அனுப்புவதற்கு மத்திய அரசினை தாங்கள் வலியுறுத்தியதையும் பின்னாளில் இலங்கையில் சிங்கள பாதுகாப்பு படையினரால் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுக்கு சிறு அசம்பாவிதம் ஏற்பட்டதையும் அதன் பின்பு மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளில் இந்திய அமைதிப்படை இலங்கைக்கு அனுப்பப்பட்டதும் பின்பு அந்த நல்லெண்ண முயற்சியும் தோல்வியுற்றதும் இது தொடர்பாக இந்திய அமைதிப்படையினை வரவேற்காமல் தாங்கள் பின்வாங்கியதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுவதற்கு ஒரே காரணம் நமது தமிழகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மட்டும் தமிழக முதல்வராக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உங்களது செயல்பாடு எத்தகையதாக இருந்தாலும் அது இந்திய நாட்டின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தவறாக பேசிவிட்டாலும் அதற்கு மத்திய அமைச்சர்கள் சிலரை விளக்கம் அளிக்கச் சொல்லி சமாளித்து வரும் வேளையில் சர்வதேச பிரச்சனைகளில் இதுபோன்றதொரு நிலை ஏற்படுவதற்கு பொறுப்புள்ள பதவியில் உள்ள தாங்கள் காரணமாக அமைந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தினால்தான் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு உங்களுக்கு அன்புதயம் சார்பாக ஒரு வேண்டுகோளை உங்கள் முன் வைக்கிறது. அன்புதயம் இந்த தேர்தலில் 2011 மனு தர்மத்தினை மனதில் சுமந்து தனது எழுச்சியினை காட்டியது ஒன்றுதான் பதிவு செய்யப்பட்ட வரலாறு என்பதை மட்டும் தங்கள் பார்வைக்கு வைத்திட எண்ணுகிறேன். அன்புதயத்திற்கு என்று ஒரு வரலாறு உண்டு. அது சத்தியத்தின் அடிச்சுவட்டில் தன் காலடியினை பதித்துள்ளது. தங்களுக்கு என்று ஒரு வரலாறு உண்டு. அது நெஞ்சுக்கு நீதி என்று தன் காலடி சுவட்டினை பதித்து வருகிறது. எனவே வரலாறுகள் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டு கொண்டு இருக்க வேண்டியதில்லை என்று நாங்கள் கருதுகிறோம். 3 தலைமுறை அரசியல் உணர்வுகள் எங்களுக்குள் ஒரு தேசிய நீரோட்டத்தினை உருவாக்கி வைத்திருக்கிறது. உங்கள் தலைமுறை அரசியலால் சீரழிந்து போன சோர்ந்து போன சமூக சமுதாய உணர்வலைகள் எல்லாம் நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சி ஆட்சி நிர்வாக சீர்கேட்டினை உருவாக்குமானால் சமுதாயம் சிதைந்து சின்னாபின்னமாகி ஒரு மனம் வெதும்பி அந்த ஜீவன் அணு அணுவாக அசைத்து அசைத்து பார்த்து முடியாமல் தன்னை அசைத்து பார்த்து தன்னம்பிக்கையினை தனக்குத்தானே உருவாக்கி கொண்டு நம்பிக்கையினை உருவாக்கி கொண்டு தானும் ஒரு உணர்வுபூர்வமான ஜீவன்தான் என தன்னை புதுப்பித்து கொண்டு இந்த நாட்டிலேயே நடமாட விரும்புகிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் இந்த சமுதாய கட்டமைப்பின் மீது தமிழ் கலாச்சார பண்பாட்டின் மீது நம் தேசத்தின் மீது இருக்கும் பற்றும் பாசமும் ஈடுபாடும் ஆணித்தனமான அழுத்தமான நம்பிக்கையும் தான் காரணமாக இருக்க முடியும் என்பதுதான் அன்புதயத்தின் நிலை. ஆட்சிகள் மாறிக்கொண்டே மக்கள் அடிப்படை பிரச்சனைகள் தீரவில்லை என்றால் எந்த அரசும் இருந்து என்ன பயன் என்பதுதான் அன்புதயம் தங்கள் முன் வைக்கும் கேள்வியாகும். தங்களின் அரசியல் நிலைப்பாடு முழுமையாக அறிந்தவர்கள் நாங்கள். எல்லாம் எல்லை மீறி போய்விட்டதற்கான அறிகுறிதான் திமுக ஆட்சி என்றால் அந்த விமர்சனம் ஒரு பொருள் பொதிந்த ஒன்றாகத்தான் அன்புதயம் கருதுகிறது. விலாவாரியான விமர்சனங்கள் வைத்திடுவது பட்டியலிடுவதற்கு ஒரு காரணியாக இருக்குமே தவிர பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பயன்படாது என்பதை அன்புதயம் நன்கு அறியும். தமிழகத்தில் நிலவி வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு லஞ்ச ஊழல் லாவணியம் இரண்டுக்குமே சொந்தமானது திமுக என்கிற குற்றச்சாட்டினை அன்புதயம் பகிரங்கமாக உங்கள் முன் வைக்கிறது என்றால்
அதற்கு காரணங்கள், ஆதங்கங்கள், உணர்வு வெளிப்பாடுகள் எல்லாமே உண்டு. அத்தனையுமே மூடி மறைக்கின்ற வேலையினை பத்திரிகைகள் செய்ததனால்தான் தாங்களும் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிரச்சனைகளின் தன்மையை பல ஆண்டுகளாக அன்புதயம் சுட்டிக்காட்டியும் தாங்கள் கவனத்தில் கொள்ளாத தங்களின் பாராமுகம்தான் இன்று திமுக முகவரி இழந்து, முகவரியினை தொலைத்து, முகவரியினை புதுப்பித்துக் கொள்ளும் வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வருகிறது என்றால் இது மிகையாகாது. எதையுமே புரிந்து கொள்ள மறுப்பதும் எதையும் ஒப்புக்கொள்ள மறுப்பதும் தான் ஒரு அரசியல் என்றால், மனு தர்மத்தை சுமந்து வாழும் தமிழக மக்களின் நிலைதான் என்ன என்பதுதான் எங்கள் கேள்வி. ஒரு ஆட்சியின் மீது அவநம்பிக்கை ஏற்பட்டு மற்றொரு ஆட்சியினை தார்மீக ரீதியிலாக ஆதரித்தால் அதை தவறாக புரிந்து கொண்டதன் விளைவுதான் இன்று தமிழகம் முழுவதும் திமுக ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் லஞ்ச லாவணியமும். தட்டி கேட்பதற்கு கூட உரிமை இல்லாதவராக இருக்கும் தங்கள் அரசியலை நினைத்தால் வேதனையாக இருக்கிறது. தங்கள் குடும்ப அரசியலில் தாங்கள் காட்டும் அதீத பற்று ஒரு வரலாற்று பிழை. ஒரு கரையானதை தமிழகம் உன்னிப்பாக உற்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. தவறுகளிலிருந்து மீண்டெழுவதற்கு நீங்கள் காட்டுகின்ற முயற்சி, ஈடுபாடு, ஆர்வம், பற்று எல்லாம் இனி மக்களிடம், தமிழக மக்களிடம் ஒரு விடிவு ஏற்படாதா என்று ஜனநாயக நெறிமுறை மீது நம்பிக்கை வைத்திருக்கும் மக்களிடம் திரும்பும் என எவரும் எண்ணிவிட முடியாது. எனவே ஒரு மாற்று அரசியல் கட்சி தமிழகத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் அன்புதயம் விருப்பம் என்பதை தங்களிடம் பணிவுடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த தேர்தலில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2011 அன்புதயமும் தன் ஜனநாயக கடமையினை செய்துள்ளதை தங்கள் அன்பான பார்வைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அன்புதயம் சார்பாக அரசியல் கொள்கைகளை வகுத்து கொண்டு 234 தொகுதிகளிலும் தேர்தலை சந்திப்பதாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் 11/3/2011 அன்று எங்களது அரசியல் கொள்கையை அன்புதயம் மத்திய அரசியல் கொள்கை, அன்புதயம் மாநில அரசியல் கொள்கை, அன்புதயம் சர்வதேச அரசியல் கொள்கை, அன்புதயம் தனிநபர் பாதுகாப்பு கொள்கை மற்றும் அன்புதயம் பொதுக்கொள்கை என கொள்கை வடிவங்களை வரையறை செய்து கொண்டு எங்கள் அரசியல் நிலைப்பாட்டினை முன்வைத்து தேர்தலை சந்திக்க நாங்கள் விரும்பினோம். இதன் அடிப்படையில் குறைந்தபட்ச அடிப்படையிலாவது இந்த தேர்தலை சந்தித்துவிட வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் அன்புதயம் மக்கள் வேட்பாளராக தனித்தும், மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் அன்புதயம் சார்பாக திரு எஸ். மோகன் அவர்கள் அன்புதயம் மக்கள் வேட்பாளராக தனித்தும் போட்டியிட்டோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் நிலைப்பாட்டினை பிரச்சாரத்தின் போது வாக்காளர் பெருமக்களாகிய தமிழக மக்களிடம் எங்கள் நிலைப்பாட்டினை, அரசியலை எடுத்து வைத்தோம். தொகுதி மக்களுக்கு பயன்படும் வகையில் மக்கள் நலப்பணிகள், அன்புதயம் கொள்கைகளை பிரச்சாரத்தின் போது வெளியிட்டோம். தொகுதி முழுவதும் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டோம். மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் நமது நாடு சுதந்திரமடைந்து இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் ஆட்சியாளர்களால் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களின் அவலட்சணங்களையும் கண்டு அன்புதயம் தன் அடிமனதின் ஆதங்க வேதனைகளை மன வருத்தத்துடன் தமிழக முதல்வராகிய தற்போது இருக்கும் தங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஆதாரம், புள்ளிவிவரம், சாட்சி என்பது போன்ற ஆவணங்கள் சட்டத்திற்கு தேவைதான். ஆனால் மக்கள் நலப்பணிகளில் ஒரு அரசிடம் எதிர்பார்ப்பு இல்லை, மனநிறைவு இல்லை என்பது அன்புதயம் ஆதங்கம். எனவே குறை சொல்லும் போக்கு அன்புதயத்திற்கு இல்லை. நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதுதான் அன்புதயம். இணையதளத்தில் அன்புதயம் வெளியிட்ட செயல்பாடுகள் கூட வரலாற்று ரீதியாக மக்கள் நலப்பணிகளில் அனைவருக்கும் ஈடுபாடு காட்ட வேண்டும் என்கிற நல்லெண்ணத்திலேயே உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படித்தான் இருப்போம் என்று எவராவது கூறத் தொடங்கினால் அவருக்கு சமூகத்தில் என்ன நிலை என்பது எவரும் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. எனவே வருகிற ஆட்சி மக்கள் நலனை புரிந்து கொண்டு செயல்படத் தொடங்கினால் அன்புதயம் அதனை வரவேற்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தேர்தலில் தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2011 திமுக காங்கிரஸ் எதிர்ப்பு நிலை கொண்டுள்ளது அன்புதயம் என்பதையும், இந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் தொடர்பான ஆட்சியினை அன்புதயம் விரும்பவில்லை என்பதையும், அனைத்து தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி டெபாசிட் இழக்கும், தோல்வினை சந்திக்கும், இதுவே அன்புதயம் விருப்பம் என்பதையும் அன்புதயம் நிலைப்பாடாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புதயம் தன் நிலைப்பாட்டினை உங்களிடம் மனம் விட்டு வெளியிடுவதற்கு ஒரே காரணம், யதார்த்தமான நிகழ்வினை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். தவறு செய்தவர்களை ஆதரிப்பதும், அவர்களை ஊக்குவிப்பதும், தவறு செய்தவர்களின் தவறுகளை மறைக்க நினைப்பதும் தான் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு முதன்மையான காரணங்களாக இருக்கிறது. தமிழகம் தமிழகமாக இல்லை,
நல்ல நிர்வாகம் என்று பெருமைப்படக்கூடிய அளவிற்கு ஆட்சி முறை இல்லை என்பது ஜனநாயகத்திற்கு சீரழிவுதான். இதுபோன்று லஞ்ச ஊழல் என்பதும் ஜனநாயகத்திற்கு சவாலாக இருக்கிறது. இந்த நிலையில் நியாயம் கேட்கும் நிலையில் வாக்காளர் உள்ளனர். வெற்றி கிடைத்தால் போதுமென்கிற நிலையில் வேட்பாளர்கள் உள்ளனர். வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும் ஒரு கட்சி ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவு நமக்கு இருக்கிறது என்று தவறாக கணிப்பு கொள்கின்றனர். 30% மக்களின் ஆதரவு பெற்ற ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தவுடனேயே ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவு பெற்றுத்தான் வந்திருக்கிறோம் என நினைத்து கொண்டு ஆட்சி செய்வதுதான் இத்தனை குளறுபடிகளுக்கும் காரணம் என்பதைத்தான் இன்றைய தமிழக அரசியலை பொறுத்தவரையில் அன்புதயம் கண்டிருக்கிறது. தவறு செய்தவர்களுக்கு ஆதரவு தந்ததும் தவறு செய்தவர்களுக்கு ஊக்குவிப்பு செய்ததும் தான் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டிகளில் நகரங்களிலெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு காரணமாக அமைந்தது என்பதுதான் அன்புதயம் தன் பகிரங்கமான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. நல்லது நடந்தால் தமிழகத்திற்கு பெருமை, நமக்கு எல்லாம் பெருமை என்கிற வரிகளோடு அன்புதயம் சொல்லிக்கொள்ள விரும்புவது எல்லாம் இதுதான். மரியாதைக்குரிய ஐயா, குறைகளில்லாத மனிதர் என்று எவருமில்லை, குறைகளையும் நிறையென்றும் மிஞ்சி நிற்க வேண்டும். அவ்வகையில் எம்மனிதரும் எண்ணப்படத்தக்கவர், என்றென்றும் எம் நெஞ்சில் இடம்பெறத்தக்கவர் என்பதுதான் அன்புதயத்தின் தாரக மந்திரம். வரலாற்று ரீதியாக மனிதர்களை அன்புதயம் போற்றியே வந்திருக்கிறது. அன்புதயம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தவறினை சுட்டிக்காட்ட தவறியதே இல்லை. இப்போது அன்புதயம் உங்கள் தலையில் குட்டி இருக்கிறது. ஒரு மாபெரும் சமூக பொறுப்பு ஏற்றுள்ள அன்புதயம் தன் அரசியல் பார்வைக்கு தன்னை ஈடுபடுத்தியுள்ளது. எனவே வெளிப்பாடுகளை மனம் விட்டு தங்களிடம் பகிர்ந்து கொள்வது குறித்து அன்புதயம் மனநிறைவே கொண்டுள்ளது. மனம் விட்டு வெளிப்படுத்தும் அன்புதயம் நிலைப்பாடு, தமிழக முதல்வராகிய தாங்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியலை உருவாக்க தவறிவிட்டீர்கள் என்பதும், திமுக கட்சித் தலைவராக தாங்கள் தொண்டர்களை சமுதாய பணிகளுக்கு வழிநடத்த மறந்துவிட்டீர்கள் என்பதும், தங்கள் தலைமைச் செயலகம் சட்டம் ஒழுங்கு சீராக நடைபெறவும் லஞ்ச ஊழலற்ற ஆட்சி நடைபெறவும் துணை புரியவில்லை என்பதும் அன்புதயம் வரலாற்று பதிவாக தன் கருத்தினை பதிவு செய்கிறது. அன்புதயத்தினை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். தங்களுக்கு முன்பு ஆட்சி செய்த அதிமுக ஆட்சியினை நாங்கள் விரும்பியதும், அவர்களின் ஆட்சியில் உடன்பாடு இல்லாத போக்கால் இருமுறை தூக்கி எறிந்து தங்களிடம் ஆட்சியினை மனு தர்மத்தை சுமந்து கொண்டு தங்களிடம் கொடுத்த எங்களை போன்ற நடுநிலையாளர்களுக்கு இந்த முறை தங்களின் ஆட்சி வேண்டாம், தங்களின் திமுக ஆட்சி வேண்டாம் என்று அன்புதயம் தீர்க்கமாக முடிவு செய்திருக்கிறது என்பதை தங்கள் பார்வைக்கு அன்புடன் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அன்றைய காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி வேண்டாம் என்று நாங்கள் கூறியதற்கு எத்தகைய வலுவான காரணங்களை வைத்திருந்தோமோ, அதைவிட அழுத்தமான காரணங்கள் இப்போது தங்கள் ஆட்சி திமுக ஆட்சி வேண்டாம் என்பதற்கு அன்புதயம் வலுவான அழுத்தமான காரணங்களை இப்போது வைத்திருப்பதன் அடிப்படையில் எடுத்த முடிவுதான் திமுக காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வியை சந்திக்க வேண்டும் என்று விரும்புவதாகும். திமுகவின் அனைத்து தவறுகளுக்கும் சுட்டிக்காட்டாமல் துணை போனதுதான் காங்கிரசின் மாபெரும் தவறு என அன்புதயம் நிலைப்பாடு கொண்டுள்ளது என்பதையும் தங்கள் பார்வைக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறோம். அன்புதயம் வெளிப்பாட்டில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை, எந்த ஒரு களங்கமும் இல்லை. நடுநிலைத்தன்மைதான் அன்புதயம். ஒரு ஜனநாயக நெறிமுறை நாட்டில் தலைத்திட தொலைநோக்கு பார்வையில் எதிர்பார்க்கும் மக்கள் நலத்திட்டங்களின் அடிப்படையில் மட்டுமே உருவான ஒரு கருத்தோட்டம் என்பதை மட்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் உயர் திரு மரியாதைக்குரிய திரு மு கருணாநிதி அவர்களிடம் மனநிறைவுடன் பகிர்ந்து கொள்ளும் அதே வேளையில், இந்த முறை தங்களிடம் ஆட்சியினை ஒப்படைப்பதற்கு அன்புதயம் விரும்பவில்லை என்பதை தங்கள் பார்வைக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பெண்களின் நலன், மேம்பாடு, பாதுகாப்பு பணிகளில் தம் பங்களிப்பை செய்து வரும் அன்புதயம், அடித்தள மக்களின் மேம்பாட்டிற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து வரும் அன்புதயம், சமூக சாதி மத நல்லிணக்க பணிகளில் தன் நல்லெண்ண முயற்சிகளை செய்து வரும் அன்புதயம், மாநில நம் தமிழக மக்களின் நலப்பணிகளில் தன் சேவையினை செய்து வரும் அன்புதயம், தேசிய நல பிரச்சனைகளில் தன் எதிர்பார்ப்பினை தெரிவித்து வரும் அன்புதயம், சர்வதேச பிரச்சனைகளில் தம் தொலைநோக்கு பார்வையினை செலுத்தி வரும் அன்புதயம் அவ்வளவு எளிதில் ஒருவரை தளம் தாழ்த்தி விடாது. இதுபோன்ற உணர்வுபூர்வமான வெளிப்பாடுகளில் அவ்வாறு கருதுவதற்கு இடம் தர மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இந்த மனம் திறந்த கருத்து பகிர்வுகள் கூட நல்லது நடந்திடாதா
என்று ஆதங்கபூர்வமான சமூக உணர்வுகளின் ஒரு தொலைநோக்கு எதிர்பார்ப்பு என்பது மட்டும்தான் உண்மை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களை பொறுத்தவரை ஒரு மூத்த அரசியல்வாதி தாங்கள். தங்களின் அரசியல் வழி தோன்றல்களும் குடும்ப வழி தோன்றல்களும் இந்த தமிழக அரசியலில் ஆகட்டும், தேசிய அரசியலில் ஆகட்டும் அவரவர்க்கான பங்களிப்பு செய்து வருகிற வேளையில் எது சரி எது தவறு என எவரும் தார்மீக ரீதியாக கூறுவதற்கு முன்வராததற்கு காரணம் அவர்கள் பங்களிப்பில் தங்கள் பங்களிப்பும் இருக்கும் என்கிற எண்ணம்தான் காரணம் என அன்புதயம் கருதுகிறது. வரலாறுகள் மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஆனால் உருவான வரலாறு சோடை போய்விடக்கூடாது. வெற்றி தோல்வி இயற்கை. ஆனால் செயற்கையாக உருவாக்க முயல்கிற எதுவும் நிலையான தன்மையினை பெற்றுவிட முடியாது. அன்புதயம் பொறுத்தவரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன் பதிவுகளை சரியாக செய்ய முயற்சித்து இருக்கிறது. இதற்கான அங்கீகாரமும் பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் தெரிந்தும் தெரியாதது போல் பாராமுகமாக இருக்கிறவர்களையும் அது தெரிந்துத்தான் வைத்திருக்கிறது. இருப்பினும் பொதுநலன் உருவாக பாராமுகமாக இருப்பவர்களின் பங்களிப்பும் ஒரு அவசியமாக அன்புதயம் எப்போதுமே கருதி வருகிறது என்பதையும் தார்மீக கடமையாக கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2011 தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரக்கூடிய இந்த இடைவெளி காலகட்டத்தில் எங்கள் கடிதம், கோரிக்கை, வேண்டுகோள் தங்கள் மேலான பார்வையில் பட வேண்டும். உங்களது காலகட்டத்தில்தான் அன்புதய காலகட்ட மனிதர்களும் இருந்து வருகிறார்கள் என்கிற நிலையில் எங்கள் உணர்வுகளை முன்வைத்திருக்கிறோம். அன்புதயம் அடையாளங்களுடன் தமிழக முதல்வராகிய தங்களிடம் உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட மனநிறைவுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தங்கள் அன்புள்ள எம். சுபாஷ் பாபு.